ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்று என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்கினீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர் அல்லாத மக்கள் தேவனை தொழுது கொள்ளும் இடத்திலே யூத மக்கள் தாங்கள் பலி செலுத்துவதற்கு ஏதுவான ஆடு, மாடு, புறா போன்ற மிருகங்களையும் தேவாலயத்திற்கென்று காணிக்கை செலுத்துவதற்கான பணம் விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களுமாகிய மக்கள் காணப்பட்டதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டு இருக்கிற அந்த மிருகங்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு காசுக்காரர்களுடைய பலகைகளை எல்லாம் மேஜைகளை எல்லாம் கவிழ்த்து போட்டு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று கர்த்தர் சொன்னார். யூதர் அல்லாத மக்கள் தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்துல அதை வியாபார ஸ்தலமாக்கினதுனாலே கர்த்தர் ஜனங்களை கடிந்து கொண்டார். தேவனுடைய ஆலயம் அது ஒன்று ஜெப வீடாக இருக்க வேண்டும், இல்லையே அது கள்ளர் குகையாக மாறிவிடும். நாம் குடியிருக்கிற வீடு அது ஜெப வீடு, அது அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கிற ஸ்தலம், அது தேவனுடைய வீடு, அது வானத்தின் வாசல், அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்க வேண்டிய வீடு. அப்படி தேவன் அந்த வீட்டில் இல்லை என்றால் தேவன் அல்லாத மற்றவைகள் தான் அந்த வீட்டிலே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நாம் கதவை திறக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். அது தேவன் தங்குற ஸ்தலமாக மாறிவிடுகிறது. பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனிடமிருந்த பிசாசுகளை தேவன் துரத்தின பின்பு அந்த வீடு அலங்காரமாக ஜோடிக்கப்பட்டு இருந்த அந்த வீட்டிலே அது காலியாக இருந்ததுனால பிசாசு தன்னிலும் பலவானான அநேக பிசாசுகளை அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து குடியிருந்தான். அந்த மனிதனுடைய பின்னிலைமை முன்னிலையும் பார்க்கிலும் மோசமானதாக காணப்பட்டது. நம்முடைய இருதயத்திலே தேவனாகிய கர்த்தர் வந்து வாசம் பண்ணும்போது அது தேவனுடைய வீடு, ஜெப வீடு, அது துதியின் வீடு. தேவன் அதிலே இல்லை என்றால், தேவனை நாம் அழைக்கவில்லை என்றால், அது காலியாக ஜோடிக்கப்பட்டு அலங்காரமானதாக இருக்கும் என்றால், மோசம் போக்குற பிசாசானவன் தன்னிலும் பலவானான அநேகரை அழைத்து கொண்டு வந்து அந்த இருதயத்திலே வாசம் பண்ணுவான். நம்முடைய வீடு தேவன் தங்குற ஆலயமாக ஜெப வீடாக இருக்கிறதா அல்லது கள்ளர் குகையாக இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிற உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து எங்களுடைய இருதயத்தின் கதவை நாங்கள் திறக்கும் போது கர்த்தர் எங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணி எங்களுடைய இருதயத்தை உம்முடைய ஆலயமாக தெரிந்து கொண்டு அது ஜெப வீடாக, அது துதியின் வீடாக மாற்றும்படிக்காக உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். அது கள்ளர் குகையாக அல்ல, தேவன் தங்குற ஸ்தலமாக மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.